தொழில் விருத்தி எக்ஸ்ட்ராடினரி. சாப்பாடு, தூக்கம், துணிமணி, வண்டி, வாகனம் எப்படி நல்லது செய்தோ அதே மாதிரி தொழில புது கூட்டாளிகள், புது நண்பர்கள். ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த பயம் இல்லை, கவலை இல்லாமல் வாழ்க்கை எடுத்துட்டு போயிடும். அப்ப இந்த 4.5 மாதங்கள் அருமை. தொழில வெற்றி, நண்பரால் வெற்றி, சொத்து வாங்கலாம், பெரிய வெற்றியை தருது. பணம் இருக்கு, நிம்மதி இருக்கு, சந்தோஷம் இருக்கு, திட்டமிட்டு இலக்கை அடையலாம். அது ராயலா இருக்கும். இரவு நேர பயணங்கள் நல்லது, இரவு நேர மீட்டிங் நல்லது. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட், சிங்கப்பூர்லேருந்து. நண்பர்களே, இந்த வீடியோ தனுசு ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. 3ஆம் வீட்டில் கும்பராசியில் சனி கடந்த 2.5 வருஷமா இருந்தார். கண்டிப்பாக பல நண்பர்களுக்கு, ஒரு 80% நண்பர்களுக்கு நிறைய நல்லதை அவர் செஞ்சிருக்கிறத வாய்ப்பு ஜாஸ்தி. இப்போ 4ஆம் வீட்டுக்கு சனி போறாரு. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான வீடு. 4ஆம் வீட்டில் சனிங்கிறது கண்ட சனிப்பாங்க, அர்த்தாஷ்டம சனிப்பாங்க, சமூகம் அந்த சனி கெடுதல் செய்ய போறாருப்பாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நம்ம இப்போ அழகா நம்ம பேச போறோம். காரணம், அந்த 4ஆம் வீட்டில் சனின்னு மட்டும் நம்ம எடுத்துக்க முடிய மாட்டோம். நான் பார்த்தினாங்க, நீங்க தெளிவா நீங்க ராகுக்கு எது எங்க இருக்காங்க இந்த 2.5 வருஷமோ, குரு எங்க இருக்காரு இந்த 2.5 வருஷமோ, இந்த 4 முக்கியமான கிரகங்களை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த பலனுக்கு அறிவு வரும். அப்போ பாட்டு பிரிச்சு சொல்ல போறேன். உதாரணத்துக்கு சனி நேருக்கு இப்போ மார்ச் 29 ஒரு 134 நாட்களுக்கு நேரா போயிட்டு இருப்பார். 105 நாட்களுக்கு, சாரி 3.5 மாசத்துக்கு. அதன் பிறகு ஒரு 4.5 மாசத்துக்கு வக்கரமா இருப்பார். மறுபடியும் 8 மாசத்துக்கு நேரா போவார். மறுபடியும் 4.5 மாசத்துக்கு வக்கரமா இருப்பார். மறுபடியும் 6 மாசத்துக்கு நேரா போவார். 2 முறை வக்கரம் அடைகிறாரு. 3 முறை நேர்கதியில போற பொழுது 5 விதமாக சனி தன் முகத்தை மாத்திக்கிறார், பலன் தர விஷயத்தை மாத்திக்கிறார். அப்ப 5 விஷயம், அது 5 வகையை மாத்துறாருன்னா நம்ம 5 ஸ்டேஜ் அந்த பலனை தரப்போம். நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ் எடுத்துட்டு போறோம். முதல்ல நேர்கதியில பூரட்டாதி 4வது பாசாரத்திலையும், உத்திரட்டாதி நட்சத்திரம் 1-2 உங்களுக்கு 29 மார்ச்ல இருந்து 13 ஜூலை வரைக்கும் எப்படி இருக்கு போற 2025 அப்படிங்கறதுக்கான பலனை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். குருசாரத்துல அந்த ஒரு 29 நாட்கள் ஏப்ரல் மாசம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்க போகுது சனி 4ஆம் வீட்டுல. அது ஏன் எக்ஸ்ட்ராடினரி சொல்றேன்னா, சனி ராசியாதிபதி சாரத்துல இருக்கறனால அந்த 30 நாட்களுக்கு எந்த தவறு செய்ய மாட்டார். நீங்க முயற்சித்தால் அது எக்ஸ்ட்ராடினரியா மாறிக்குது. முயற்சிக்கலீங்கன்னா அது நேரவா போயிடும். இது அந்த முதல் 1 மாசம். நீங்க அடுத்தது மே ஜூன் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு உத்திரட்டாதி 1ஆம் பாசம் 2ஆம் பாசத்துல 76 நாட்களுக்கு, உங்களுக்கு ஜூலை மாசம் 13ஆம் தேதி வரைக்கும் சனி 75 நாட்களுக்கு 76 நாட்களுக்கு உத்திரட்டாதில் இருக்காருன்னா சனி தன் சொந்த நட்சத்திரத்தில் இருக்காரு. இந்த சொந்த நட்சத்திரத்தில் சனி இருக்காங்க, ஒரு பெரிய சேஃப்டி பிரதர். சுய நட்சத்திரத்தில் இருக்கிறவன் கெடுதல் செய்யறது இல்ல, சோதிப்பான், வேலை கொடுப்பான், வேலை வாங்குவான், அதுக்கான பலனையும் தரதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. அப்போ இந்த காலம், இந்த 105 நாட்கள் எப்படி இருக்கும்னா, ஏப்ரல் மாசம் மேனேஜபிள் ரைட். மே ஜூன் ஜூலைல குரு பெயர்ச்சி குறுக்க 14 மேல ஏற்பட்டு 7ஆம் வீட்டுக்கு போயிடுவான். யாரு வீடு கொடுத்தாலும் அவன் 7ஆம் வீட்டுல, யாரு நட்சத்திரம் கொடுத்திருக்கானோ அவனே சனி. அப்படின்னா மே ஜூன் ஜூலை 13 அந்த 76 நாட்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ராயல். என்ன நடக்க போகுதுன்னு கேட்டீங்க, உடம்பு நல்லா இருக்கும், பயப்படாதீங்க. பர்டிகுலர் மே 14 பிறகு ரொம்ப நல்லா இருக்கும். காரணம், குரு பேச்சாய் குரு உங்க ராசியை பார்ப்பான். மனசு நல்லா இருக்கும், நீங்க தெளிவா இருப்பீங்க, நீங்க பேசுறது டிஸ்கஷன் சரியா போகும், உங்க குடும்ப விருத்தி நன்றாக இருக்கும், செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதை இது நன்றாக இருக்கும். எடுக்கிற முடிவுல நீங்க ஜெயிப்பீங்க. குடும்பத்துல ஏதாச்சும் நல்லது நடக்கலாம்னா நல்லது நடக்கும். கண்டிப்பாக எந்த தவறையும் செய்ய மாட்டார். காரணம், உங்களுக்கு அந்த 3க்கு அதிபதி 4ஆம் வீட்டுல இருக்கிறாங்கிறது ஒரு பாயிண்ட். அடுத்தது குரு 7ஆம் வீட்டுல இருக்கிறான். 2ஆம் வீட்லயே 7ஆம் வீட்லயே குரு இருந்தா குடும்பத்தை நல்லா பாத்துக்கிறான்னு அர்த்தம். அடுத்து சனி சாரத்திலே இருக்கிறதுனால சுகஸ்தானத்துல சாப்பாடு, தூக்கம், துணிமணி, வண்டி, வாகனம், அம்மா, உங்களுடைய உடல்நலம் எல்லாத்துக்கும் நல்லதுதான். ஆனா அதிகமா வேலை செய்ய போறீங்க, ராத்திரி நேரத்துல ஹார்ட் ஒர்க் பண்ண போறீங்க, டயர்ட் ஆவீங்க, உங்களுக்கு எலும்பு வலிக்கலாம், பல்லு வலிக்கலாம், மசில் அதிகமாக, உடல் உழைப்பு அதிகமாகும். இப்போ 6 மணி நேரத்துக்கு பதிலாக 8 மணி நேரம் ஒர்க் பண்ண வேண்டி வரலாம், 10 மணி நேரம் ஒர்க் பண்ண வேண்டி வரலாம். ஆனால் நீங்க எவ்வளவு உழைக்கிறீங்களோ அவ்வளவு பலனை நீங்க அனுபவிப்பீங்க. உறுதியாக உங்களுக்கு நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். எக்ஸ்ட்ராடனரியான நற்பலனை இந்த 4ஆம் வீட்டு சனி வேலை வாங்கிட்டு கொடுப்பார். அப்ப வேலை செய்யறது தயங்காதீங்க. பெயர் பொருள் மரியாதையில தவறு இல்லை. எதிரியோ, கவலையோ, கடனோ, நோயோ அண்டர் கண்ட்ரோல் இருக்கும், அதை அழிக்க முடியாது, அண்டர் கண்ட்ரோல் இருக்கும். நண்பர்கள், கூட்டாளிகள், மனைவி, சொந்த பந்தம் இதெல்லாம் நீங்க அழகா மேனேஜ் பண்ணிக்கலாம். லாங் லிவிங் வாழ்றதுக்கான ஏதாச்சும் ஐடியா கிடைக்கலாம். உடலுக்கோ உள்ளத்துக்கோ எந்த ஆபத்தும் இல்லை. அறிவு, திறமை, புத்திசாலித்தனங்கிறத விட உடல் உழைப்பு வெற்றிங்கிற மாதிரி போகும். இது திறமையை தராது, அறிவை தராது. ஆனால் உடல் உழைப்பு, ஒரு வேலை நீங்க 4 மணி நேரத்தில் செய்ய முடியும்னா அதை உங்களால 3 மணி நேரத்தில் செய்ய முடியும். நன்றாக உழைக்கலாம். ஒரு வேலைக்கு உங்களுக்கு 100 ரூபாய் கிடைக்கும்னா உங்களுக்கு அந்த வேலைக்கு 200 ரூபாய் கிடைக்கலாம். அப்ப அதிக பணம் கிடைக்குது, அதிக வாய்ப்பு கிடைக்குது, எடுத்துக்கலாம். தொழில் வெற்றி பத்தி கவலையே இல்லை. தொழில்ல புது நண்பர்கள் கிடைக்கலாம், பார்ட்னர்ஸ் கிடைக்கலாம், ப்ரொமோட் ஆகலாம், இதெல்லாம் கிடைக்கும். கல்விக்கு ஓரளவுக்கு தான், அறிவுக்கு ஓரளவுக்கு தான். மனைவிக்கு நன்றாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம், நண்பர்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம், கூட்டாளிக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம், ப்ராப்பர்ட்டிக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம், வண்டி வாகனங்கள் கடன்லயோ அல்லது அவுட்ரைட்டாவோ வாங்கலாம், சொத்து நம்ம வாங்கலாம்.
வாங்கலாம். அலைச்சலுக்குரிய ஒரு வெற்றிகரமான 105 நாட்களாக இதை எடுத்துக்கலாம் நண்பர்களே. அப்ப நீங்க ஒரு துளி கவலையில உங்களுக்கு 4ஆம் வீட்டுல சனி வந்துட்டா அர்த்தாஷ்டம சனி, கண்ட சனி, இந்த மாதிரி எந்த பேரை சொன்னாலும் அதை இக்னோர் பண்ணுங்க இந்த 105 நாட்களுக்கு. இப்ப நான் 2வது பார்ட்டுக்கு போறேன் நண்பர்களே. இந்த 2வது பார்ட் என்னன்னு கேட்டீங்கன்னாங்க, அதாவது சனி வந்து வக்கரம் அடைஞ்சாரு 13 ஜூலை 2025, 28 நவம்பர் 2025 வரைக்கும் இந்த வருஷத்துல 138 நாட்கள் 4.5 மாதங்கள் வக்கரமாக இருக்கார். இப்போ ஜென்ரலாக 4ஆம் வீட்டில், 7ஆம் வீட்டில், 10ஆம் வீட்டில், 5ஆம் வீடு, இந்த மாதிரி வீடுகளில், ஈவன் 8ல் கூட 9ல் கூட சனி வக்கரம் அடைந்தால் நல்லது. அப்போ சனி வக்கரம் அடைஞ்சிட்டானா அவன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க அதை பற்றி கூட கவலை இல்லை, அது உங்களுக்கு நல்லது. அப்போ இந்த உத்திரட்டா நட்சத்திரத்திலே சனி வக்கரங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது. பூரட்டா நட்சத்திரத்துக்கு ஒரு 55 நாள் வர்றான், உத்திரட்டா நட்சத்திரத்துக்கு 83 நாள், பூரட்டா நட்சத்திரத்தில் 55 நாள், இது கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை செய்யலாம். அப்போ இந்த 138 நாட்கள் 4.5 மாதங்கள் முதல் 3.5 மாதத்தை விட இன்னும் நல்லா இருக்கு. எப்படி நல்லா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உடம்பு இன்னும் அருமையா இருக்கு, மனசு இன்னும் அருமையா இருக்கு, எடுத்த காரியங்களை ஜெயிக்கிறீங்க, உங்கள் யோசனைகள் சரியா இருக்கு. ஒரு இலக்கை நீங்க அடைய நினைச்சீங்கன்னா 1 மாசத்துல அடையலாம்னா நீங்க 20 நாள்ல கூட அடையலாம். செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதை கவலையே இல்லை. பணம் அதிகமாகுது, வெற்றி அதிகமாகுது, செல்வாக்கு அதிகமாகுது, பேச்சுவார்த்தையில இன்னும் நல்லா ஜெயிக்கிறீங்க, குடும்பம் நன்றாக இருக்குது, இன்னும் வாழ்க்கை வைத்து இருக்குது, இன்னும் எடுக்கிற முடிவுல ஜெயிக்கிறீங்க, இன்னும் தைரியம் அதிகமாகுது, இன்னும் வேகமா போகிறீங்க, இன்னும் வெற்றிகரமாக வாழ்றீங்க. சாப்பாடு, தூக்கம், துணிமணி, வண்டி, வாகனம், அதிக உழைப்பு, அதிக வெற்றி. நான் முதல் 3 மாசத்துல சொன்னேன் உழைக்கிற உழைப்புக்கான வாழ்க்கை கிடைக்கும். இப்ப உழைக்கிற உழைப்பை விட 2 மடங்கு கூட வாழ்க்கை கிடைக்கலாம். நல்ல வண்டி வாகனங்கள் அமையலாம், சந்தோஷம் அமையலாம், அம்மா நல்லா இருப்பாங்க, உங்களுக்கு சுகவிருத்தி அருமையா இருக்கும். அப்ப வாழ்க்கை விருத்திக்கான ஒரு அருமையான காலமாக இந்த நாம 4.5 மாதங்களை எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கடனை நம்ம க்ளோஸ் பண்ணலாம், புதுசா கடன் வாங்கலாம், எதிரிட்ட போட்டி போடலாம், ஜெயிக்கலாம். ஆனா என்ன கேட்டா என்னைக்குமே கடனை கூட நம்ம நினைக்க கூடாது. கடனைக்கான டியூவை கட்டி போட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். எதை நம்ம அதிகமா நினைக்கிறோமோ அது பெருசாயிரும். ரொம்ப சிம்பிள். நீங்க திருப்பதி பாலாஜி அதிகமா நினைச்சீங்கன்னா திருப்பதி பாலாஜி பெருசாவாரு, உங்களுக்கு அதனால நன்மைகள் கிடைக்கும். உங்க நோயை பத்தி அதிகமா நினைச்சீங்களாலோ, கடனை பத்தி அதிகமா நினைச்சீங்களாலோ, கஷ்டத்தை பத்தி அதிகமா நினைச்சாலோ கஷ்டம் பெருசாயிரும். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கலாம், கடன் கொடுக்கலாம், பணத்தை ரொட்டேட் பண்ணலாம், ஆனா அது மேல கான்சென்ட்ரேஷன் பண்ணாதீங்க. அதே மாதிரி எதிரி மேல கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. இந்த உலகத்துல யாரையுமே அழிக்கிற சக்தி நமக்கு வழங்கப்படல. அப்ப எதிரியை நம்மளால் வெல்லவே முடியாது. ஒரு எதிரியை நீங்க வென்றீங்கன்னா இன்னொரு எதிரி வந்துருவான்னு அர்த்தம். அப்போ நம்ம போட்டியில ஜெயிக்கணும், நம்ம ஜெயிக்கணுங்கிறதோட போயிருங்க. இட்ஸ் அ கேம். ஜெயிச்சாச்சு வேலையை பார்த்துட்டு போயிருங்க. எளிதாக போட்டியில ஜெயிக்க போறேன். உங்களுடைய வாழ்க்கை துணை பியூட்டிஃபுல்லா இருக்க போறாங்க, நண்பர்கள் அருமையா இருக்க போறாங்க, பார்ட்னர்ஸ் நல்லா இருக்க போறாங்க. லாங்கிவிட்டி பத்தி கவலைப்படாதீங்க, எந்த ஆபத்தும் இல்லை. அறிவுத்திறமை, புத்திசாலித்தனம் ஓரளவுக்கு உயருது. தொழில் விருத்தியில எந்த கவலையுமே இல்லை. எக்ஸ்ட்ரீம் தொழில் விருத்தியை நீங்க அடைய போறீங்க. எக்ஸ்ட்ரீம் தொழில் விருத்தி இவ்வளவுதான் இல்லை, அவ்வளவு தொழில் விருத்திக்கு இந்த 4.5 மாசத்துல வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா வக்கர சனி உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாரு, 7ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார். நேர் சனி தொழில் ஸ்தானத்தை பார்த்தா அந்த தொழில் ஸ்தானத்தை டேமேஜ் பண்ணுவார். வக்கர சனி தொழில் ஸ்தானத்தை பார்த்தா அந்த தொழிலை அபிவிருத்தி பண்ணுவார். அப்ப ப்ரொமோஷன் கிடைக்கலாம், ஜாப் நல்ல கம்பெனி கிடைக்கலாம், இன்னும் வருமானம் அதிகமாகலாம், தொழில பையர்ஸ் கிடைக்கலாம், செல்லர்ஸ் கிடைக்கலாம், இன்வெஸ்டர்ஸ் கிடைக்கலாம், புது தொழில் அமையலாம், இடம் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், பழக்க வழக்கங்கள் மாறலாம், வேற கண்ட்ரிக்கு போகலாம், வேற ஸ்டேட்டுக்கு போகலாம். இரவு நேரங்கள் நன்றாக இருக்கும், புது நண்பர்கள் வேற ஜாதி மத மொழியில கிடைப்பாங்க, நன்றாக இருக்கும். இரவு நேர கேளிக்கையோட நன்றாக இருக்கலாம், நல்லா நிம்மதியா ஜாலியாக சந்தோஷம் வந்து படுத்துவங்க, அடுத்த நாள் நன்றாக இருக்கும். லாபம் கிடைக்குது, வெற்றி கிடைக்குது, விரயங்கள் அழியுது, அநியாய செலவுகள் அழியும். அப்ப விரயங்கள் அழியும். அப்ப என்ன அர்த்தம், இந்த 4.5 மாதத்துல நீங்க அருமையா முன்னேறீங்கன்னு எடுத்துடலாம். அப்ப கண்டச்சனிங்கிறது இந்த 4.5 மாசத்திலும் இல்ல. அப்ப யோசிச்சு பாருங்க, முதல் 3.5 மாசம் நான் சொன்ன கண்டச்சனி இல்ல, அடுத்த 4.5 மாசம் சொல்றேன் இதுலயும் கண்டச்சனி இல்ல. அப்ப என்ன அர்த்தம், கிட்டத்தட்ட இந்த 8 மாத காலங்கள் நீங்க நன்றாக இருக்கிறீங்க. அப்ப 4ஆம் வீட்டு சனி தனுசு ராசிக்கு இந்த 8 மாதம் ஒன்றுமே செய்யறது இல்ல. இப்ப அடுத்த பலனுக்கு போறோம். வக்கர் நிவர்த்தி அடைகிறார் சனி. 8 மாதங்கள் நேர் கதியில வந்து நேரா போக போறாரு. அது வந்து 28 நவம்பர் ஆரம்பிச்சு 25ல 2026 ஜூலை 27ஆம் தேதி வரைக்கும் 8 மாத காலங்களுக்கு தொடர்ந்து போறார். இந்த பலனை சொல்றதுக்கு முன்னால என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, நோட்டிபிகேஷன்ல போய் ஆல் நோட்டிபிகேஷன் கொடுங்க. எனது அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரட்டும். ஜோதிடம்னா தெளிவான ஜோதிடம். ஒரு சாதாரணமா ஒரு டிரைவர் 10 வருஷமா கார் ஓட்டிட்டு இருந்துட்டாருன்னா அந்த கார் ஓட்டுறதுல ஒரு லெஜெண்டா மாறிடுவார். தொடர்ந்து 10 வருடத்திற்கு ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சு பழகிட்டோம்னா we can be genius in this subject. நான் 40 வருடமாக இந்த ஜோதிட தொழில டச்சில் இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த பயம் இல்ல, எந்த கலக்கம் இல்ல, பெரிய ஜீனியஸ் இல்ல, ஆனா தெளிவா இருக்கேன். அப்ப கண்டிப்பா எங்கிட்ட இருந்து வரக்கூடிய வீடியோக்கள், ஜோதிடத்தை பத்தி வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு தெளிவா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இதுல வந்து ராகு எங்க இருக்காரு, கேது எங்க இருக்காரு, குரு எப்படி இருக்காரு, சனி எங்க இருக்காரு, இது எல்லாத்தையும் பேக் மைண்ட்ல வாங்கிட்டு அந்த பலனை சொல்றேன். சும்மா சகஜமா பலன் சொல்ல, தேதி விட்டு தேதி சொல்றேன் பாத்தீங்களா. அதனால ஜோதிட கருத்துங்கிறது தெளிவா வரும். அது மாதிரி ஆன்மீகம்னா தெளிவான ஆன்மீகம். நீங்க வந்து சிவபெருமான் அவர் கல்யாணம் பண்ணிக்கிற பார்வதி,
அவர் பிறந்த குழந்தைக்கு பிள்ளையாரும் முருகரும், அவருடைய தங்கச்சி வந்து லட்சுமி கல்யாணம் பண்றது மகாவிஷ்ணு. எந்த ஊர்ல இதெல்லாம் தானே கேள்வியாவும் நாத்திகர்கள் கேட்கறாங்க. நம்ம அப்படி போக வேண்டாம். நம்மளுக்கு திருப்பதி பாலாஜி மேல நம்பிக்கை இருக்கு, கும்பிடுறோம். முருகன் மேல நம்பிக்கை இருக்கு, கும்பிடுறோம். எதை நம்பினாலும் அது பெருசாயிரும். நம்ம கடவுளை நம்புற பொழுது அந்த கடவுள் எனர்ஜி பெருசாயிரும். அப்ப கடவுளை நம்பி நீங்க என்ன ப்ரே பண்றீங்களோ அது நடந்துரும். அவ்வளவுதான். கடவுள் இருக்கிறாரு இல்ல, எந்த உருவத்தில் இருக்கிறாரு, இதெல்லாம் போதித்து எந்த பிரயோஜனம் இல்லை. அது வந்து பிரயோஜனம் இருக்குதுன்னா, திருப்பதி பாலாஜி கோயில் இருக்கிற பிச்சைக்காரையும் பிச்சை இருக்கிறான், அவன் தானே பணக்காரனா இருக்கணும். அவன் பாலாஜி பக்கத்திலே இருக்கானே. அந்த கோயிலுக்குள்ள இருக்கிறவங்களாம் பாருங்க, கிளீனிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கோயில நான் பார்த்தேன், ஒரு 2 லேடிஸ் உட்காந்துக்கிட்டு இந்த செயின் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜனவரி 1ஆம் தேதி காலையில 11:11 நான் பெருமாளை கும்பிட்டேன், திருப்பதி பாலாஜியை. அப்போ திருப்பதி பாலாஜி கோயிலுக்குள்ள இருந்தா மட்டும் பத்தாது, திருப்பதி பாலாஜி நம்பினா ஜெயிச்சிடலாம். இந்த கடவுள் பத்தி நான் உங்களுக்கு சொல்றது, ஆன்மீகம் பத்தி சொல்றதெல்லாம் வந்து ராயெல்லாம் உங்களுக்கு வந்து கடந்து போகும். அதனால என்னோட தொடர்ந்து போனீங்கன்னா நீங்க வெற்றி அடைய எழுதி நண்பர்களே. இப்போ அடுத்த 8 மாதம் எப்படின்னு பார்க்கலாமா? அதாவது 28 நவம்பர் 2025, 27 ஜூன் 2025 வரைக்கும், 26 வரைக்கும் உத்திரட்டா நட்சத்திரத்துல குறுக்க ஒரு 118 நாட்கள், ரேவதி நட்சத்திரத்துல கடைசி 2 பாதசாரத்துல ஒரு 70 நாட்கள், ஒரு புரட்டா நட்சத்திரத்துல 53 நாட்கள். அதாவது எனக்கு என்ன தோணுதுன்னா, 28 நவம்பர்ல இருந்து 17 மே வரைக்கும் எந்த குறையுமே இல்லை. 28 நவம்பர் டு 17 மே இந்த காலகட்டத்துல புரட்டா நட்சத்திரத்துல 53 நாட்கள், உங்கள் நட்சத்திராதிபதி குரு நட்சத்திரத்துல வந்து சனி இருக்கிறது நல்லது. அப்புறம் சனி நட்சத்திரத்திலே இருக்கிற நல்லது. அப்ப 53 + 118 சொன்னீங்கன்னா 171 நாட்களுக்கு கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு 9 நாள் தான் கம்மி. இந்த காலகட்டம் அருமையா இருக்குது. கடைசி 70 நாட்கள் நல்லா இல்ல. அப்ப ரெண்டா பிரிச்சிருவோம். இந்த 171 நாட்கள் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதாவது 28 நவம்பர் டு 17 மே எப்படி இருக்குன்னு கேட்டீங்க, எக்ஸலண்டா இருக்கு. ஸ்டேட்டஸ், ஃபேஸ் வேல்யூ, அந்தஸ்து, மரியாதை, உடல்நலம், மனநலம், மன ஆரோக்கியம், எடுக்கிற முடிவுகளை ஜெயிக்கிறது, ஹார்ட் ஒர்க்கிங் சக்சஸ்ஃபுல் லைஃப், வண்டி வாகனங்கள் புதுசா வாங்கிடலாம், கடனை வாங்கலாம், சந்தோஷத்தை அதிகப்படுத்திக்கலாம், சொத்து விருத்தி அதிகப்படுத்திக்கலாம், வில்லங்கமான சொத்துக்களை வாங்கலாம், செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறோம். அது மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்ல ஒரு டஃப்பான ப்ராப்பர்ட்டி நீங்க வாங்கலாம். ஒரு லீகலி ஒரு டிஸ்பியூட் இருக்குன்னா உள்ள போய் வாங்கினா நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். எதுக்கும் ஜாதகத்தை பாத்துக்கங்க. உங்க ஜாதகத்திலே கெட்ட நேரம் ராகுபத்தி இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஜாதகத்துல வந்து 4 ராகு இருந்துச்சுன்னா சந்தோஷம் போயிருன்னு அர்த்தம், சொத்து போயிருன்னு அர்த்தம், வண்டி வாங்கின போயிருன்னு அர்த்தம். அப்ப போய் வண்டி வாங்கின வாங்கக்கூடாது. ஜாதகத்தோட கம்பேர் பண்ணி தான் நீங்க இந்த ராசி பலனை நீங்க பாத்துக்கணும். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்க ஜாதகத்தை பார்த்து ரிஸ்க் எடுக்கலாம், சொத்து விருத்தி பண்ணிக்கலாம், வண்டி வாகன விருத்தி பண்ணிக்கலாம், ஒரு பெரிய ரீச் அடையலாம், பெயர் புகழ் மரியாதைக்கு நன்றாக இருக்குது, எதிரிகளை ஜெயிச்சுக்கலாம், போட்டியில ஜெயிச்சிடலாம், வாழ்க்கை தொழில் நல்லா இருக்குது, நண்பர்களோட நல்லா இருக்குது, ஒரு நல்ல லாங் லைஃப் வாழ்றதுக்கான உடல் உறுதி இருக்கு, மனத்தெளிவு ஓரளவுக்கு இருக்கு, தொழில் விருத்தி எக்ஸ்ட்ராடினரி, சாப்பாடு, தூக்கம், துணிமணி, வண்டி வாகனம் எப்படி நல்லது செய்தோ அதே மாதிரி தொழில புது கூட்டாளிகள், புது நண்பர்கள், பையர்ஸ், செல்லர்ஸ் மாதிரி இடத்த மாற்றி தொழிலை மாற்றி நீ நல்லா எடுத்துட்டு போகலாம். இந்த 171 நாட்கள் சுப செலவுகள் செய்து கொள்ளலாம். ஆனால் கடைசி அந்த 70 நாள் இருக்கு இல்லையா, அந்த 17 மே 2026 டு 27 ஜூலை 2026 இந்த 70 நாட்கள் நன்றாக இல்லை. இந்த 70 நாட்கள்ல உங்களுக்கு வந்து நண்பர்களோட சங்கடங்கள் வரலாம், மனைவியோட கணவனோட உங்களுக்கு சங்கடங்கள் வரலாம், துரோகங்கள் ஏற்படலாம், உங்களை யாராச்சும் ஏமாத்தலாம், உங்களை வருத்தப்படுத்தலாம், தொழிலில் நஷ்டம் ஏற்படலாம், நியூரோ ட்ரபிள், நரம்பு கோளாறுகள் ஏற்படலாம், மறதி ஏற்படலாம், நீங்கள் தேவையில்லாமல் கவலைப்படலாம், மனது வந்து கான்சென்ட்ரேஷன் குறைஞ்சு போயிடும், அடுத்தது ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு வேண்டிய அவசியங்கள் ஏற்படலாம், ஏதோ ஒரு வகையில் உடலும் மனதும் துவண்டு போயிருது இந்த 70 நாளில். என்னுடைய ஐடியா, கவலை இல்லாமல் வாழ்க்கை எடுத்துட்டு போயிடும். எந்த ரிஸ்க் எடுக்காதீங்க இந்த 70 நாள்ல. ரிஸ்க் எடுத்தாலும் தான் சிக்குவோம். ரிஸ்க் எடுக்காதீங்க, வேலை முடிஞ்சு வச்சு சிவனை வணங்குங்க, பிள்ளையாரை வணங்குங்க, சனீஸ்வரனை வணங்குங்க. சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா, பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா பெருமாளையும் லட்சுமியும் வணங்குங்க. இதே நீங்க வந்து திருப்பதி பாலாஜி கோயிலுக்கு போனீங்கன்னா பாலாஜியும் அலமேலும் மிக தாயாரையும் வணங்கு. இதெல்லாம் செய்யற பொழுது உங்களுக்கு டே டு லைஃப் கண்ட்ரோலா இருக்கும், மனது நன்றாக இருக்கும், வருமானம் வரும், நிம்மதி இருக்கும், உடம்பு நல்லா இருக்கும், அன்றாட வாழ்க்கை உங்க கட்டுக்குள்ளார் வந்துடும். ஆக சிவன் வழிபாடு அல்லது பெருமாள் வழிபாட்டை நீங்கள் அழகாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா லைஃப்பில் இந்த 70 நாட்களே கடந்து போயிடலாம். இப்போ அடுத்தது பழம் தங்கம் ஜனங்களே, இந்த 7 நாட்கள் நீங்கள் தாண்டின பிறகு நீங்கள் வந்து 27 ஜூலை 2026 சனி வக்கரம் அடைஞ்சார். சனி வக்கரம் அடைஞ்சு அடுத்த 4.5 மாதங்களுக்கு சனி வக்கரமாக இருக்கார். ஆக்சுவலி இந்த 4.5 மாத வக்கர சனி என்ன ஆகுனா உங்களுக்கு 11 டிசம்பர் 2026 வரைக்கும் இருக்குது. 27 ஜூலை 2026 11 டிசம்பர் 2026 வரைக்கும் உங்களுக்கு இந்த வக்கர சனி வந்து டிராவல் ஆகுது. அதில் ரேவதி நட்சத்திரம் 2-1 இருக்குது நல்லது, வக்கரம் உத்திரட்டாதி 4 இருக்குது நல்லது. அப்போ இந்த 4.5 மாதங்கள் அருமை. இந்த 4.5 மாதங்களில் விட்டதை பிடிச்சிடலாம். தொழிலில் நீங்கள் வந்து ஏன் எடுத்துன்னு தொழில் ஆரம்பிச்சோன்னா, இந்த சனி வந்து நேர்கதியில் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறவங்களும் தொழிலில் தடைகளை ஏற்படுத்துகிறான், நஷ்டத்தை தர்றான், நிம்மதியை கெடுக்கிறான், நண்பர்களை துரோகம் செய்ய வைக்கலாம், இல்லற வாழ்க்கையில வந்து தொந்தரவை தர்றாங்கிறது போன 4.5 மாசம் உங்களுக்கு. அந்த 2 மாசம் 10 நாள், அதாவது 17 மே 2026 டு 27 ஜூலை 2026 அந்த 70 நாட்களே அப்படியே ரீசெட் பண்ணது இந்த 4.5 மாதங்கள். இந்த 4.5 மாதத்தில் தொழில வெற்றி, நண்பர்களால் வெற்றி, கூட்டாளியால் வெற்றி, இல்லறத்தில் நல்ல வாழ்க்கை, செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதை அருமையாக இருக்குது, எடுக்கிற முடிவை ஜெயிக்கிறீங்க,
வண்டி வாங்கலாம், நீங்கள் செகண்ட் ஹேண்ட்லேயே வாங்கிக்கலாம், அவுட்ரைட்டாக வாங்கலாம், டியூலே எடுக்கலாம், சொத்து வாங்கலாம், வீடு வாசல் சேர்த்திடலாம், வேறு நாடுகளுக்கு போகலாம், கல்வி விருத்தி அருமையாக இருக்குது, அறிவு விருத்தி அருமையாக இருக்குது, பெயர் புகழ் மரியாதை இருக்குது, உடம்பு நல்லா இருக்குது, மனசு நல்லா இருக்குது, தடைகளை தாண்டி வரலாம், எதிரியை கட்டுக்களாக வச்சுக்கலாம், எதிர்ப்பை கட்டுக்களாக வச்சுக்கலாம், அறிவும் திறமை இன்னும் ஜெயிக்குது. என்ன அதிகமாக உழைச்சி வாழ்றீங்க, அந்த உழைப்பு பெரிய வெற்றியை தருது. அதுதான் இந்த 4.5 மாதங்கள். அப்போ இந்த 4.5 மாதங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய 4.5 மாதங்கள். அப்போ கிட்டத்தட்ட பாருங்க, இப்போ நான் எவ்வளோ நாளுக்கு பலன் சொல்லிட்டேன்னா 20 மாதத்துக்கு பலன் சொல்லிட்டேன். இந்த 20 மாதத்தில் 17 மே 2026 27 ஜூலை 2026 வரைக்கும் தான் நல்லா இல்லை, ஒரு 70 நாட்கள். ஆக இந்த மாதிரி கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் எந்த காலகட்டம் நல்லா இருக்குது, எந்த காலகட்டம் நல்லா இல்லைங்க. அப்போது அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் 3.5 மாதம் கேஷுவலாக கடந்த போது நல்லா இருக்குது. அப்புறம் மறுபடியும் அந்த 3 மாதம் கழிச்சு வரக்கூடிய வக்கரத்தில் 4.5 மாதம் அது நல்லாவே இருக்குன்னு சொல்லிட்டோம். அதன் பிறகு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 83 நாட்கள், சாரி ஒரு 171 நாட்கள் நல்லா இருக்குன்னு சொன்னேன். அதன் பிறகு ஒரு 70 நாள் தான் கஷ்டப்படுறேன்னு சொன்னோம். இப்போ மறுபடியும் 4.5 மாதங்கள் நன்றா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இப்போ லாஸ்ட் பார்ட்டுக்கு வர போகிறேன். இந்த லாஸ்ட் பார்ட்டுக்கு வரதுக்கு முன்னால் நண்பர்களே ஒரு சின்ன விஷயம். அதாவது நம்ம மெடிடேஷன் கற்றுக் கொடுத்துட்ருக்குறோம். எப்படி கற்றுத்தரோம்னா, திருப்பதி பாலாஜியும் அலமேலும் மங்க தாயாரையும் பிரதானமாக வச்சுக்கிட்டு அவங்களை வழிபட்டு அவங்ககிட்ட என்ன இருக்குது, அறிவு இருக்குது, திறமை இருக்குது, பணம் இருக்குது, நிம்மதி இருக்குது, சந்தோஷம் இருக்குது, பெருத்த பணக்கார வாழ்க்கை இருக்குது இல்லையா, அதை அடையிறதுக்கான தியானத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரே மாதத்தில் நீங்கள் ஒரு 100 மடங்கு மனத்தெளிவையும் 100 மடங்கு மனோதைரியத்தையும் அடைஞ்சிடலாம். ஒரு 6 மாதத்துலேருந்து ஒரு வருடத்திற்குள்ளார 5லேருந்து 10 மடங்கு, ஒரே வருடத்தில் 5 இலக்கை அடையலாம், 5 மடங்கு வாழ்க்கையும் அடையலாம். ஆனால் ஒரு 6 மாதத்தில் அடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ தி கிரேட்டஸ்ட் மெடிடேஷன் நீங்கள் எங்கிட்ட கற்றுக்கலாம். ஒரு நல்ல அஸ்ட்ராலஜர் கிடைக்கல, உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் வேணும்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள். ஒரே வாரத்தில் ஜாதகம் பார்க்கலாம், ஒரே வாரத்தில் நம்ம ஜாதகம் பார்க்கலாம், அல்லது 10 நாளுக்குள்ள பார்த்தலாம் ஒருவேளை ரொம்ப பிஸியாக இருந்தால். ஸோ அந்த ஜாதகம் பார்க்குற மூலமாக நம்ம திட்டமிட்டு இலக்கை அடையலாம். அது ராயலாக இருக்கும். ஆகவே ஒன்று அஸ்ட்ராலஜி நம்ம பார்ப்போம், இல்லை மெடிடேஷன் கற்றுக்குங்க, லைஃப் டைம் அது கிரேட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப பயன்படும். என்ன காரணம்னா, இப்போது இந்த 6 மாதத்தை பலன் சொல்லி முடித்த பிறகு உங்களுக்கு 5 சனி நீசமடைவார், அது தவறு. அப்போது அடுத்த சனி பேச்சு நல்லா இல்லை. ஸோ இந்த சனி பேச்சு முடிக்கிறக்குள்ளாரியே நீங்கள் மஸ்ட் பி ஏ கம்ப்ளீட் மேன். அதுக்காகத்தான் சொல்ல வந்தேன். இப்போ நான் கடைசி பாட்டுக்கு போகிறேன். 11 டிசம்பர் 2026 3 ஜூன் 2027 அந்த 176 நாட்கள், 6 மாதங்கள் நம்மளுக்கு சனி நேர்கதியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலையும் நம்மளுக்கு ரேவதி 1-4 பாசத்தில் இருக்கார். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டாங்க, சனியினுடைய சொந்த நட்சத்திரத்தில் 59 நாள் இருக்கிற வரைக்கும் எக்ஸலன்ட். உங்களுக்கு 11 டிசம்பர்லேருந்து 8 பிப்ரவரி 2027 வரைக்கும் இந்த 2 மாதங்கள் ராயல். செல்வம், செல்வாக்கு, அந்தத்து, மரியாதை, கடின உழைப்புக்கேற்ற வெற்றி, எடுக்கிற முடியல ஜெயிக்கிறோம், கடனை அடைக்கிறோம், கடன் வாங்குகிறோம், பணத்தை ரொட்டேட் பண்ணுறோம், ரிஸ்க் எடுக்கிறோம், நண்பர்கள், பார்ட்னர்ஸ், ஒய்ஃபு, தொழில் கூட்டாளிகள், தொழிலில் பையர், செல்லர், அருமையாக இருக்குது. வேறு நாடு, வேறு கல்ச்சர், வேறு கலாச்சாரம், ரிஸ்க் எடுக்கலாம், இரவு நேர பயணங்கள் நல்லது, இரவு நேர மீட்டிங்கள் நல்லது. அப்போ உழைப்பினால் பெரிய வெற்றி அடைஞ்சிடலாங்கிறது இந்த 59 நாட்கள். ஆனால் எந்த இடத்துல இங்கே மைனஸாக போகுதுன்னா, அதனால தான் நான் நம்ம ஜாதகத்தை அவசியம் பார்க்கணும்னு சொல்கிறேன். அதாவது பிப்ரவரி 8 2027 ஜூன் 3 2027 இந்த 115 நாட்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 4 மாத காலம் ரேவதி நட்சத்திரத்தில் சனி, 7க்கு அதிபதி மாரகாதிபதியுடைய நட்சத்திரத்தில் சனி இருக்கிற பொழுது உடம்பு சரியில்லாமல் போகலாம், மனசு சரியில்லாமல் போகலாம், சந்தோஷத்தை இழக்கலாம், நல்லது கெட்டதாக தெரியலாம், கெட்டது நல்லதாக தெரியலாம், அம்மாவுக்கு சரியில்லாமல் போகலாம், சொத்துல ஏதாச்சும் வில்லங்கங்கள் வரலாம், இன்பத்தில் வில்லங்கங்கள் வரலாம், நரம்புல கோளாறுகள் ஏற்படலாம், கணவன் மனைவி வாழ்க்கையில் சிக்கல்கள் ஏற்படலாம், நண்பர்களுக்கு இடையில், பார்ட்னர்ஸுக்கு இடையில் சங்கடங்கள் வரலாம், தொழிலில் நீங்கள் தடுத்து நிறுத்தப்படலாம், ஏதோ ஒரு இடத்துல ஒரு செக் பாயிண்ட் கிரியேட் ஆகலாம், அரசாங்கம் உங்களை கேள்வி கேட்கலாம், நீதித்துறையோ அல்லது ஏதாச்சும் வருமான வரித்துறையோ இது மாதிரி துறைகள் ஏதாச்சும் உங்களை கேள்வி கேட்கலாம். அப்போ இந்த 6 மாதங்கள் கொஞ்சம் 4 மாதங்கள் 115 நாட்கள், அந்த 115 நாட்கள் கொஞ்சம் ஏமாந்தால் பெரிய ஏமாற்றம் காத்துட்டு இருக்குது. இதற்கு முன்னால் ஒரு 70 நாள் உங்களுக்கு சொன்னேன். அந்த 70 நாள் எப்படின்னு கேட்டாங்க, 17 மே 2026 27 ஜூலை 2026 அது ஒரு டஃபஸ்ட் டைம். அதன் பிறகு 8 பிப்ரவரி 2027 3 ஜூன் 2027 இது ஒரு 115 நாள். அப்போ பார்த்துனாங்க 2 சேர்ந்து 185 நாட்கள். இந்த 26 மாசத்துல நீங்க 6 மாதம் ஒஸ்ட் ஆஃப் யுவர் லைஃபாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜாதகத்தை எடுத்துட்டு போய் நல்ல அஸ்ட்ராலஜர் பாருங்க, பிளான் பண்ணுங்க. இந்த 4 மாதத்துல டிஃபென்ஸ் ஆடிங்க, எந்த ரிஸ்க்கும் எடுக்காதீங்க. ஏன்னா இந்த 4 மாதம் கழித்தும் ஒரு 2.5 வருஷத்துக்கு மேசராசியில் வரக்கூடிய சனி உங்களுக்கு நன்றாக இருக்காது. அப்ப பாருங்க, கிட்டத்தட்ட அடுத்த 3 வருடம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அப்ப ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா இதெல்லாம் ஒரு சாதாரண பலருங்க. உங்களுக்கு இது ஒரு 70 கோடி பேர் 70 கோடி
கோடி பேர் தனுசு ராசிக்காரர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. இது 70 கோடி பேருக்கான பொது பலன். உங்க ஜாதகம் சரியா இருக்கு, இட்ஸ் ஃபைன். அப்போ உங்க ஜாதகத்தை போய் நீங்க தனிப்பட்ட ஒரு அஸ்ட்ராலஜரை பார்த்துட்டு முடிவெடுங்க. நல்ல அஸ்ட்ராலஜர் கிடைக்கல எனக்கு மெயில் பண்ணுங்க, நம்ம இமிடியேட்டா சேட் பண்ணலாம். வித்தின் வீக் ஆர் 10 days we will discuss. ஸோ அழகா பிளான் பண்ணி இந்த காலகட்டத்தை நம்ம இந்த 26 மாதங்கள்ல அழகா ஹேண்டில் பண்ணி ஜெயிச்சு நீங்க நல்லா வரணும். இல்லைன்னா கண்டச்சனி தான். இந்த 6 மாதம் போதும். அதாவது 2026 மிடில் வர்ற ஒரு 70 நாள், 2027 முடிகிற பொழுது வரக்கூடிய ஒரு 4 மாதங்கள், பிப்ரவரி டு ஜூன். இந்த 6 மாதத்துல உங்களுக்கு பல இழப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஜாதகத்தை பாருங்க, பிளான் பண்ணுங்க, கரெக்டாக போங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மென்டரேட்டை வந்து மெடிடேஷன் கற்றுக்குங்க, இல்லை வேற ஆச்சும் கற்றுக்குங்க. மனதை தெளிவாகவும் உறுதியாக வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த 6 மாதத்தில் நல்லது கெட்டதாகவும் கெட்டது நல்லதான் தெரியும். அப்போ என்ன ஆகுது, நல்லதை மிஸ் பண்ணிடும், கெட்டதில் சிக்கிக்கும். ஸோ மனத்தெளிவு ரொம்ப முக்கியம். என்னால் உங்களுக்கு 100 மடங்கு மனத்தெளிவு தர முடியும், 100 மடங்கு மனோ தைரியத்தை தர முடியும் ஒரே மாசத்துல. தேவையான எனக்கு மெயில் பண்ணுங்க நண்பர்களே, நம்ம ட்ராவல் பண்ணுவோம், பியூட்டிஃபுல்லாக ஜெயிக்கலாம். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஒரு நண்பர்கள் யாராச்சும் தனுராசி இருந்தாங்கன்னா ரெஃபர் பண்ணுங்க, அவங்களாம் பார்க்கட்டும். ஏன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக கடந்து போக வேண்டிய காலம் இது 26 மாதங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புற நண்பர்களே, நம்ம தொடர்ந்து ட்ராவல் பண்ணுவோம். நன்றி நண்பர்களே, நன்றி 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 நன்றி.